எல்லாருக்கும் காலை வணக்கம். மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். மாங்காவை ஒரு பெரிய மாங்காயை எடுத்து கழுவி அரிஞ்சு வச்சுருக்கோம். தாளிக்க வேண்டியது கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மாங்காய் பச்சடிக்கு 1 கிளாஸ் தண்ணி. இது நாங்கள் வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளைப்பாவு. மண் தூசி எதுவுமே இருக்காது. அப்படியே வெள்ளம் மண் தூசி இல்லைன்னா அப்படியே எடுத்து மாங்காய் பச்சடிக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போடலாம். பச்சை மிளகா, வரமிளகா, கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு மாங்காயை போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். கடைசியில் தான் வெள்ளைப்பாவு ஊற்றணும். உடனே வெள்ளத்தை போட்டோம்னா மாங்காய் சீக்கிரம் வேக லேட் ஆகும். நல்லா தாளிச்சக்கப்புறம் இப்போ மாங்காயை போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மாங்காய் கொஞ்சம் நல்லா சுருள வணங்கட்டும். ஃபஸ்ட்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டான மாங்காய் பச்சடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி லெமன் சாதம், மாங்காய் பச்சடி. வாங்க சாப்பிடலாம். இப்போ தேவையான உப்பு, நல்லா எண்ணெய் திரிஞ்சு மாங்காய் மசாலாவில் கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா வேகட்டும். வெந்தக்கப்புறம் வெள்ளைப்பாவை போட்டு இறக்கிடணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயும் தனியாக மாங்காய் நல்லா வெந்தது நல்லா தெரியுது பாருங்கள். 2 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணி இனிப்பு சுவையான புளிப்பு சேர்ந்த மாங்காய் பச்சடி ரெடி.